Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஷேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல மறுபடியும் ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது. சோ அதுக்காக என்னென்னலாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கற ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்கூல் போற பசங்க ஸ்கூல் போற அன்னைக்கு ரெடி ஆனாலே போதும். ஆனா அம்மாவாகிய நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து ரெடி ஆக வேண்டி வரும். சோ நம்ம என்னென்னலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கடைசி நேரத்துல டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. சோ என்னென்ன பொருட்கள்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து புதுசா வந்து எடுத்துட்டு போனா தான் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி மனசு திருப்தியா இருக்கும். சோ வந்து புதுசா முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுங்க. அப்படி இல்ல அப்படினு சொன்னா பழசே நல்லா இருக்குது, புதுசா தான் இருக்குது அப்படினு சொன்னா அத வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து லஞ்ச் பேக்மே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படினா புதுசா வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஷூ பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல தான் போய் வாங்குவோம். அப்ப சைஸ் பத்தாது. சோ முன்கூட்டியே நீங்க வந்து ஷூ எல்லாம் வந்து கரெக்ட்டான அளவுல பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சுத்து வந்து கொஞ்சம் பெருசா கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாள்லே பசங்களோட கால் வளர்ந்து அப்புறம் இடிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு அப்புறமா சாக்ஸுமே சரியான அளவுல யூனிஃபார்ம் கலர்ல கரெக்ட்டா நம்ம வாங்கி முன்கூட்டியே வச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட சாக்ஸ் நிறைய இருக்குது அப்படினு சொன்னா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு மடிச்சு நல்லா நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணுல தென்படக்கூடிய இடத்துல நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படினு சொன்னா ஸ்கூல் போற அவசரத்துல வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து யூனிஃபார்மே நீங்க முன்கூட்டியே வந்து கரெக்ட்டான அளவுல தச்சு வச்சிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து மத்த Dress போட்டா நல்லா இருக்காது. சோ நீட்டா வந்து யூனிஃபார்மா போனா தான் பார்க்கவே நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் Dress கூடவே டை, பெல்ட் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க எங்க ஸ்கூல் போகும்போது ரெகுலரா வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அப்புறமா வாட்டர் பாட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புங்க. சோ முன்கூட்டியே வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கூல்ல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அலோ பண்றது இல்ல. சோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாட்டர் பாட்டில் வந்து நல்லதா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பழைய ஷூவா இருந்துச்சு அப்படினு சொன்னா முன்கூட்டியே வந்து பாலிஷ்லாம் பண்ணி நல்லா நீட்டா அழகா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். அடுத்து லஞ்ச் பாக்ஸும் வந்து எந்த இடத்துல நீங்க பெர்ஃபெக்ட்டா எப்போதுமே வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வந்து க்ளீன் பண்ணி நல்லா அழகா எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஈஸியா வந்து ரூட்டீன் ஆயிடும். அதே மாதிரியே ஸ்நாக்ஸ் பாக்ஸா இருந்தாலும் சரி லஞ்ச் பாக்ஸா இருந்தாலும் சரி ஸ்டீல்ல வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா லஞ்ச் டவல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா 1க்கு 4 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து தொலைச்சிட்டு வந்துருவாங்க. சோ வந்து எந்த இடத்துல இதெல்லாம் வைப்பீங்களோ வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே அனுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து கர்ச்சீஃப் இதுவுமே பாத்தீங்கன்னா 1க்கு 4 வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பசங்க வந்து சட்டுன்னு தொலைச்சிட்டு வந்துருவாங்க. இதையுமே வந்து யூனிஃபார்ம் கூட வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொடுத்து அனுப்பும்போது உங்களுக்கு மறந்து போகாது. அடுத்து பென்சில் பாக்ஸ்ல என்னென்னலாம் வந்து முன்கூட்டியே எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிருங்க. பெரிய பசங்களா இருந்தா அவங்களே வச்சிருவாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஷார்ப்னர், பென்சில், எரேசர், கலர்ஸ், நோட்டு, பென்சில் இது எல்லாமே வந்து நீங்க முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்ட உடனே வந்து லீவ்ல பசங்க வந்து எதையுமே படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே எழுதி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த படிப்புக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் விட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து திருப்பி வந்து படிக்க போகும்போது வந்து புரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ரீட் பண்ணுறதும் ரைட் பண்ணுறதும் வந்து லைட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க. ஆனால் இந்த சின்ன பொருட்கள் வந்து நமக்கு மிஸ் ஆகும்போது குழந்தைங்களும் டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி ஸோ கடைசி நேரத்தில் வந்து டென்ஷனாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். படிக்கிற மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.